கண்ணாடியில் திருத்தணிகை வேலன் காட்சி கொடுத்தது. வள்ளல் பெருமான் ஆரம்ப கல்வியினை அவரின் அண்ணன் சபாபதி துவங்கி வைத்தார். ராமலிங்கம் அண்ணன் சபாபதியிடம் ஒழுங்காக படிக்காமல் கோயில் குளம் என்று சுற்றி வந்ததால் சபாபதி அவரின் குருநாதர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் மேல் படிப்பிற்காக அனுப்பி வைத்தார்கள். அங்கேயும் படிக்காமல் நண்பர்களுடன் சேர்ந்து கோயில் குளம் என்று சுற்றி வந்த காரணத்தினால் ராமலிங்கத்திற்கு வீட்டில் உணவு வழங்க வேண்டாம் என்று அந்நியாரிடம் தெரிவித்து விட்டார். இருப்பினும் யாரும் அறியா வண்ணம் இரவு ஒருவேளை உணவு அந்நியார் கொடுத்து வந்தார். ஒரு நாள் தந்தை ராமையா பிள்ளையின் நினைவு நாளன்று வீட்டில் பலரும் உணவருந்தி சென்றனர். ராமலிங்கத்திற்கு மட்டும் இரவில் யாரும் அறியாத வண்ணம் உணவு வழங்க வேண்டியிருப்பதை எண்ணி அந்நியார் மிகவும் மனம் வருந்தினார். அந்நியாரின் கண்ணீரை காண பொறுக்காமல் ராமலிங்கம் இனிமேல் வீட்டில் தங்கி படிப்பதாகவும் வெளியில் எங்கும் செல்லப்போவதில்லை என்றும் கூறிவிட்டு மாடியில் உள்ள அறையினை தனக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டு அகல் விளக்கு, கண்ணாடி, புத்தகங்களுடன் மாடி அறைக்கு சென்று விட்டார். அறை கதவை பூட்டி விடுவார். தூங்கும் நேரம் தவிர ஏனைய நேரங்களில் நிலை கண்ணாடி முன்பு அகல் விளக்கு ஏற்றி முருக உபாசனையில் மூழ்கி இருந்தார். அங்கனம் முருக உபாசனையில் இருக்கும்போது நிலை கண்ணாடியில் திருத்தணிகை வேலன் காட்சி கொடுத்தார். இந்த அனுபவத்தினை வள்ளல் பெருமானாரே 5ஆம் திருமுறையில் சீர்கொண்ட தெய்வவதனங்களாரும் திகழ் கடப்பம் தார் கொண்ட பன்னிருத்தோள்களும் தாமரை தாள்களும் ஊர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே.